வணக்கம் மக்களே, வெல்கம் டு வேதா ஹோம் அண்ட் லேண்ட். இன்றைக்கி நம்ம ரெட் ஹில் சரௌண்டிங்கில் ஒரு சூப்பரான லே அவுட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். பல விஐபிஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லே அவுட்டில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதை ஏன்பா சொல்கிறேன் அப்படின்னா, சப்ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களில் முதற்கொண்டு இன்ஸ்பெக்டரில் ஆரம்பித்து பைலட்டில் ஆரம்பித்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து கோர்ட்டில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் எல்லாருமே இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்கிறாங்க. எதனால் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, டாக்குமெண்ட்லாம் எவ்வளோ கிளியராக இருந்தால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கிறவங்களே வாங்கியிருப்பாங்க, அவங்க எவ்வளோ செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். சூப்பராக டாக்குமெண்ட் இருக்கிறதுனால 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் போய்க்கலாம். இது டிடிசிபி ரேர் அப்ரூவ்டு தான். 10 ஏக்கருக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த டவுன்ஷிப்பு 210 பிளாட்டாக போட்டு இப்போ நமக்கு ஒரு 50-60 பிளாட் தாங்க அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நல்ல டாக்குமெண்ட், நல்ல லொகேஷன்ல இருக்கு. ரெட் ஹில்ஸ் டோல்கேட்ல இருந்து கரெக்டா 10 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாம். டோல்கேட் தாண்டதும் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜலபஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் தான். ஸோ அந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர்ல நம்ம இந்த லே அவுட்டை ரீச் பண்ணிட முடியும். புதுசா ரன் ஆயிட்டு இருக்க பெரிப்ரல் ரிங் ரோடு இந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. அதுவுமே இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர்லயே போயிடலாம். அவ்வளோ பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிப்ரல் ரிங் ரோடோட ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ரெசிடென்ஷியல்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு பிரைம் லொகேஷன்ல ப்ரீமியமான ப்ராஜெக்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ ரெசிடென்ஷியலுக்காகவோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயிலு, இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், இதை சுற்றி என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, இமீடியட்டாக வந்தால் பக்கத்தில் என்ன நல்லா அவைல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்த்துடலாம் வாங்க. முதல்ல இந்த லே அவுட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ணா நகரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் லே அவுட்டாக தான் இருந்திருக்கும். ஸோ ஏன் அண்ணா நகர் இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, அண்ணா நகர் ரோடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அகலமாக இருக்கும். அதனால தான் அண்ணா நகரை நம்ம ஒரு ப்ரீமியமான ஏரியான்னு சொல்கிறோம். உங்களுக்கு கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் மற்ற ஏரியா கம்பேர் பண்ணும்போது அண்ணா நகர் வந்து நல்லா ரோடெல்லாம் அகலமாக இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு 40 அடிக்கு நல்ல அகலமான மெயின் ரோடு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் உள்ள இன்டர் கனெக்ட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட்டுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 24 ஃபீட் இருக்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஸாக 2 கார் வந்து போய்க்கலாம். நாளைக்கு வீடுகள்லாம் வந்து இந்த இடம் டெவலப் ஆகும்போது கூட நீங்கள் சௌகரியமாக உங்கள் வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸாக நல்ல அகலமான ரோடுகள்லாம் இருக்குது. இதனால ஏன் இங்கே நான் வாங்கணும் அப்படி கிடையாது. ஸோ இதனால இந்த இடத்துல நல்ல டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குள்ள லே அவுட்டுக்குள்ளேயே. இங்கே இப்போ நான் வந்துட்டேன், எனக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜலபஞ்சத்திரம் ஜங்ஷன் சொன்னால் தெரியுமா, அந்த ஜங்ஷன் டச் பண்ணும்போதே உங்களுக்கு டான் பாஸ்கோ ஸ்கூல் பார்க்க முடியும். இங்கே பக்கத்துலேயே 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்குது. அண்ட் அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா வேலம்மாள் ஸ்கூல், அதாவது இங்கேருந்து டான் பாஸ்கோ ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வருதுல்ல, அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸில் உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூலுமே வந்துடும். இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் ஆரம்பித்து சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்னு ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. காலேஜ்னு போனீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் காலேஜ் இருக்குது. ரெட் ஹில்ஸ் டோல்கேட் கிட்ட உங்களுக்கு வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்து சூப்பர் மார்க்கெட்டில் ஆரம்பித்து அத்தியாவசிய தேவைக்கான மளிகை கடையிலேருந்து ரேஷன்லேருந்து ஏன் லைப்ரரியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து ஜலபஞ்சத்திரம் ஜங்ஷன்லேருந்து நம்ம இங்கே வர வழியில் ஃபுல்லாகவே பார்க்க முடியும். நல்ல டெவலப் ஆன ஏரியாவில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷனில் இவங்க ஒரு பிளாட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 1/4 கிரவுண்ட் இடத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 9 lakhs தான் சொல்கிறாங்க. 9 லட்சத்தோட கம்மி. இதில் பியூட்டி என்னென்னா, அதுலேயுமே நெகோசியேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டைரெக்டாக நீங்கள் எந்த கமிஷனும் இல்லாமல் எந்த புரோக்கரும் இல்லாமல் இந்த ப்ரைஸுக்கே இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் டைரக்ட் டெவலப்பர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். பேசுங்க, வந்து சைட்டை பாருங்கள். சைட்டை பார்க்குறதுக்கு சைட் விசிட்டுக்கு உங்கள் வீட்டு வாசலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அனுப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு ஃபேமிலியாக 4-5 பேராக வரீங்க, சௌகரியமாக வர முடியுமா, எப்படிங்க வந்து பார்க்குறதுனா அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், சைட்டை வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து நிறைய ஆஃபர், நிறைய ரேட் வந்து நெகோசியேஷன் பண்ணித்தரேன்னு கேரண்டி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பேரை சொல்லுங்கள், வேதா ஹோம் அண்ட் லேண்டுன்னு பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பாங்க. சரி, இமீடியட்டாக நான் இந்த இடத்துல வீடு கட்டி குடி வந்துட்டேன். அப்படி குடி வரதுக்கு எனக்கு கரண்ட் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 3 phase EB கனெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி தான். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போட்டாலும் கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்குது. உங்கள் லேண்டு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அண்ட் நிறைய விஐபிஸ் இன்ஸ்பெக்டரில் ஆரம்பித்து பைலட்டில் ஆரம்பித்து SRO ஆஃபீஸர்லேருந்து ஏகப்பட்ட பேர் வாங்கியிருக்கிறாங்க. சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதுனால தான் அவங்களும் நம்பி வாங்கியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வாங்கினதுனால நீங்கள் இன்னும் மனசார நிம்மதியாக நம்பி வாங்கலாம். ஏன்னா பெரிய பெரிய ஆட்களே வாங்கியிருக்கிறாங்கன்னா நம்ம நிம்மதியாக நம்பி வாங்கலாம். ஏதாவது ஒன்றா நம்ம பக்கத்து வீட்டுக்கார் யாராக இருப்பார், SRO ஆஃபீஸராக இருப்பார். இந்த பக்கம் பார்த்தா பைலட்டாக இருப்பார். பின்னாடி வீட்டுக்கார் யாரை பார்த்தா இன்ஸ்பெக்டராக இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக நிம்மதியாக ஜம்முன்னு இருக்கலாம்.
ஏதாவது ஒன்றா கூட சார் என்ன சார் உங்கள் பக்கத்தில் தான் சார் வாங்கியிருக்கேன் நீங்கள் பேசிக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல விஐபிஸ் இருக்கிற இடத்துல உங்களோட பிளாட் இருக்க போது. இங்கே உங்களுக்கு 2 பார்க்கு வரப்போகுதுன்னு சொல்லலை, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்களுக்காக ஒரு கிட்ஸ் பார்க்கு அண்ட் மேக்ஸிமம் இருக்கிற எல்லாருமே வாக்கிங் போகிறதுக்கு அந்த நார்மலாக யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அவென்யூ ட்ரீஸ் உங்களுக்கு பாருங்களேன், அழகாக எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சை பசேர்னு அவென்யூ ட்ரீஸ் வச்சிருக்கிறாங்க. சும்மா இத்தனோண்டு ஒரு 4 செடியை வச்சுக்கிட்டு அவென்யூ ட்ரீஸ்ன்னு சொல்லலை, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்முன்னு நல்லா வளர்க்க மாதிரி எல்லா மரமும் வளர்ந்து கிடக்கு. சூப்பரான அவென்யூ ட்ரீஸ் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. சூப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு இந்த லேஅவுட் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும். ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட்காக பார்க்குறேன், ஏன்னா பட்ஜெட் வந்து நான் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணாதான் நான் அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும்னு பார்த்துக்கிட்டு இருக்க மக்களாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த போர்ஷன் உங்களுக்காக தான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், ஒரு 50 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 55 லட்ச ரூபா ரிட்டர்ன் எடுக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, ரிட்டர்னே கிடையாது. நம்ம ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை 20 லட்சமாக என்னைக்கு ரிட்டர்ன் எடுக்கிறோமோ, 100% என்னைக்கு நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோமோ அதுதான் உண்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படி நான் 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு 20 லட்ச ரூபாய் எங்கே தான் எடுக்கிறதுன்னு நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. அதுக்காக தான் இந்த லேஅவுட்டை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இங்கே ஒரு பிளாட், அதாவது 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே லேண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அத்தனை சைஸில் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்கும். பக்கத்தில் 2-3 பிளாட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வாங்கிக்கோங்க. எல்லாமே பாக்ஸ் பீஸுங்க, உங்களுக்கு இந்த கோர்ஸ் மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே பாக்ஸ் பீஸு. 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்குது, ஆவரேஜாக 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த 40 அடி இந்த 40 அடி ரோடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலேயும் சைஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், பிடிச்ச மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் பேசிங்ஸில், அதாவது பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னரு, சவுத் ஈஸ்ட் கார்னரு, எனக்கு வெஸ்ட்டில் வேணும், ஈஸ்ட்டில் வேணும், சவுத்தில் வேணும்னு நீங்கள் எந்த பேசிங் கேட்டாலும் இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, ஏன்னா பட்ஜெட் கம்மி, நிறைய பேர் புக் பண்ணுவாங்க, நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேஸிங் இல்லாமல் போயிடும். ஸோ இமீடியட்டாக வாங்க பாருங்கள். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1490 ரூபா தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு நெகோசியேஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் 9 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு ஏன் இது வந்து 20 லட்சம் ஆகும், 25 லட்சம் ஆகும்னு சொல்கிறேன்னா, ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிப்ரல் ரிங் ரோடு, அது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர்லேருந்து மகாபலிபுரம் போய் கனெக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட ஒரு 130 கிலோமீட்டருக்கு இருக்க ஒரு மேஜர் கனெக்டிவிட்டி. அது நம்ம சைட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அது ஒரு டெவலப்மெண்ட்டு. 2வது, ஒருங்கிணைந்த நீதிமன்றம். நம்ம நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். எல்லா நீதிமன்றமும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம சைட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃப்யூச்சரில் அது டெவலப் ஆனதுக்கப்புறம் அந்த சரௌண்டிங் டெவலப் ஆகும். ஏன்னா ஒரு சிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, கவர்மெண்ட் ஆஃபீஸு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் டெவலப்மெண்ட் இருக்கும். 3வதாக முக்கியமான டெவலப்மெண்ட்டு கனெக்டிவிட்டி. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு நல்ல வசதியான சாலைகள் இருக்கா, எனக்கு ஈஸியாக எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஜங்ஷன்ஸ் இருக்கானா, இது வந்து மேஜர் கனெக்டிவிட்டி. உங்களுக்கு நேஷனல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நேஷனல் ஹைவேல உங்களுக்கு ஜலபஞ்சத்திரம் ஜங்ஷனில் உங்களுக்கு எல்லா பஸ்ஸும் நின்று தான் போகும். அதுவே ஒரு கனெக்டிவிட்டி தான். அடுத்து பெரிப்ரல் ரிங் ரோடு வருது. அடுத்து அவுட்டர் ரிங் ரோடு, நீங்கள் ரெட் ஹில்ஸ் டோல்கேட் போனீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்னை சிட்டி உள்ளே போகிறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் ஈஸியான ஆக்சஸ் இருக்குது, நல்ல ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. அந்த லொக்கேஷனில் இருக்கிறதுனால டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர்லி உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுவும் 40 அடி சாலையெல்லாம் கொடுத்துருக்க ஒரு லேஅவுட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அப்ரிஷியேஷன் நார்மல் லேஅவுட்டோட எக்ஸஸாக இருக்கும். எதனாலனா அகலமான சாலைகள் தான் முக்கிய காரணமாக இருக்கும். அதுக்கு அண்ணா நகர், கோபாலபுரம் இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. சென்னையில் எவ்வளோ ஏரியா இருந்தாலும் ஏன் இதெல்லாம் அந்த பிரைம் லொக்கேஷனாக பார்த்துட்டு இருக்கோம்னா இந்த சாலைகள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்க போகுது. நீ ஏன் இப்போ ரோட்டை திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா, நான் சொல்கிற விடுங்க. ஒரு பைலட்டு வந்தார், இந்த 40 அடி ரோடை பார்த்தாரு, ஆஹா இப்படி தான்ப்பா நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி உடனே புக் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே பைலட்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு. ஸோ அந்த பைலட் சார் வந்து வாங்குறதுக்கு மேஜர் ரீசனே இந்த 40 அடி சாலை தான். ஸோ ஏன் இவ்வளோ அடிக்கடி சொல்கிறேன்னா, இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது செட்டியார் சார், ரேர் பீஸு. நீங்கள் நிறைய வீடியோ ஏன் சேனல்லே பார்த்துருப்பீங்க. 40 அடி சாலையில் எண்ணிடலாம் 2, 3, 4 தான் வந்து நானே ப்ராப்பர்ட்டிஸ் போட்டிருப்பேன். ஏன்னா கொடுத்தா தானே அங்கே போடுறதுக்கு இவங்க கொடுக்குறாங்க, அதனால் நான் போடுறேன். 40 அடி சாலையில் உங்கள் ட்ரீம் பிளாட்டை வாங்குங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுங்க. இல்லை இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பக்கத்தில் ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே இருக்குது, பீஸ்ஃபுல்லான லைஃப்பையும் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லேஅவுட்டில் நீங்கள் பிளாட்டு வாங்குறதுக்கு முடிவு பண்ணியிருப்பீங்க. இங்கே பிளாட்டு மட்டும் இல்லை, வீட்டு மனை மட்டும் கிடையாது, இவங்க வீடுமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தராங்க. அதாவது 9 லட்சம் ரூபாய்க்கு லேண்டுனா வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 17-18 லட்சத்துலேயே உங்களுக்கு கிடைக்கும். யாராவது சைட்டு பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க கிட்ட போயிட்டு கேட்போம். சார் சார் என் பேர் மனோஜ், வேத ஹோமன் லேண்ட்னு ஒரு யூடியூப் சேனலு. இல்லை இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், சைட் பார்க்க வந்திருக்கிறீங்களா? சும்மா ஒரு பேட்டி. ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன் சார். ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க? சூப்பர் சார், சூப்பர். நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு சார். ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க? வாங்கியிருக்கோம் சார். சூப்பர் சார். எதனால சார் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க? நிறைய இடத்துல நான் ப்ராப்பர்ட்டி பார்த்தேன், அவ்வளோ பெஸ்ட்டு எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைச்சிது, அதான் நான் வாங்கிட்டேன் சார். பெஸ்ட்னா எப்படி சார்? ப்ரைஸ் பெஸ்ட்டாக கிடைச்சிது. ஆல்ரெடி இன்னொரு பார்த்துட்டு இருக்கேன், ஃப்ளாட் பார்த்துருக்கேன். ஓ, இன்னொன்று வாங்கலாம் பார்த்துட்டு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் மாதிரியே நீங்களும் 1 இல்லை 2 கூட வாங்குங்க. ஏன்னா பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 9 லட்சத்துக்கு 9 லட்சத்தோட கம்மியாக 1/4 கிரவுண்ட் இடம் கிடைக்குதுன்னா சென்னையில் வாய்ப்பே இல்லை. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சைட் விசிட்டோ, இந்த ப்ராப்பர்ட்டியோட டவுட்டோ, என்கொயரியோ எதாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.